friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மேகி நூடுல்ஸை மில்க்ல குக் பண்ணி ஒரு க்ரீமியான சாஸ் அதில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப யூனிக்கான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் ஒரு மேகி நூடுல்ஸை வச்சுட்டு ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துடலாம். கூடவே அரை கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இப்போ 2 minutes ஆயாச்சு. மேகி சூப்பராக குக் ஆயாச்சு. ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 1 tablespoon சால்டட் பட்டர் சேர்த்துடலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு உருக்கிடுங்க. இப்போ 1 minute பட்டர் நல்லா உருகியாச்சு. ஸோ ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ 2 minutes பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க பட்டரில் 1 tablespoon மைதா சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 minute கலந்துடலாம். மைதாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ இதில் ஒரு 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டுடலாம். ஒரு 1 minute நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரீம் நல்லா திக்காயாச்சு. ஸோ 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரை பண்ண பூண்டு, அப்புறமா அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மேகி நூடுல்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு சால்ட் சேர்த்துடலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 teaspoon உப்பு தேவைப்படும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. உங்கள் டெலிஷியஸான க்ரீமியான மில்க் மேகி இப்போ ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.